ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவர் ப்ளூஸ் அப்படின்னு ஒரு கொரியன் வெப் சீரீஸில் இன்னொரு சாப்டர் பார்க்கலாம். இது லீ அப்படின்னு ஒரு கேரக்டரை பற்றியது. லீ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு கோல்டு ஹார்ட்டடாக ஷார்ட் டெம்பராக இருப்பான். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா நல்லதுன்னு ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுமையாகவும் ஹார்ட் பிரேக்லையும் கொண்டு போய் விட்டுடும். அதுக்கப்புறம் அவனோட அடலசன்ஸ் ஏஜ்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு காரியம் பண்ணியிருப்பான். அது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு இவனை கொண்டு போய் விட்டுடும். அது பார்த்தீங்கன்னா வெளியில இவன் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கோபமாகவும் கடுமையாகவும் நடந்ததுக்கு காரணமா மாறிடும். அம்மா கிட்டையும் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டையும் அந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து இவன் ஹீல் ஆனானா, அதுதான் இதோட ஸ்டோரி. ஜேஜு ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா லீ, அப்புறம் அவங்க அப்பா அம்மா, அவனுக்கு ஒரு தங்கச்சி, இவங்களோட வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ பாத்தீங்கன்னா தங்கச்சியும் அப்பாவும் கடல்ல போகும்போது இறந்து போயிடுவாங்க. அப்போ இவங்க அம்மாவும் இவனும் மட்டும்தான். இவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. இவங்க அம்மாவுக்கு கடலை கண்டாலும் பயம். அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இருக்காது. அப்போ என் பையனை பார்த்துக்கணும், அந்த காரணத்துக்காக இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டையே அவன் கல்யாணம் பண்ணிப்பா. அதே வீட்டில் லீ, அப்புறம் அவங்க அப்பா அந்த கல்யாணம் பண்ணவரோட 2 பசங்க, சிக் ஒய்ஃப், அவங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 2 பசங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டா இவனை பிடிச்சி அடிச்சுட்டே இருப்பாங்க. உங்க அம்மாவும் நீயும் எங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, அந்த கோவத்துல. இவன் பார்த்தீங்கன்னா திரும்பி அடிக்கவே மாட்டான். ஏன்னா இவங்க அம்மா கல்யாணம் பண்ணும் போதே இவன் சொல்லுவான், அம்மா நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலான்ற போது இந்த பொண்ணு நீ இனிமே என்னை அம்மான்னு கூப்பிடக்கூடாது, ஆண்ட்டுன்னு தான் கூப்பிடணும்னு இவனை பிடிச்சி அடின்னு அடிப்பான். இவனுக்கும் அந்த இது மனசுல போயிட்டே இருக்கும். இப்ப இவங்க அடிக்கும் போது அம்மா கிட்ட காட்டுவான், இப்படியாச்சும் அம்மா என் கூட வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, இவனை அப்படியே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா ரூம்குள்ள போயிடுவாங்க. அது இன்னுமே இவனுக்கு வலிக்கும். இதுல இவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவன் லவ் பண்ற பொண்ணு. இவன் ஒரு 18 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அந்த பொண்ணு பேரு மின். அந்த பொண்ணு வீட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கடன் பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவர் அடிக்கடி வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவர் சண்டை போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இவனை தேடி வந்துடும். அப்ப இவன் வீட்டுல அங்க அவன் ஸ்டே பண்ணிக்கிட்டான்னு கேட்கும். அப்ப இவன் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவான். அப்ப அந்த பொண்ணு கேட்கும், யாராச்சும் இங்க வந்துடுவாங்களான்ட்டு. இந்த வீட்டுல என் மேல அக்கறை இருக்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவை முதற்கொண்டு அவன் சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னர் இவன் மேல இருக்கும். ஏன்னா இவனும் அவனோட ஃபேமிலினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவன் ஃபேமிலினால கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள அது லவ்வா மாறிடும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல இருந்து வெளியில வருவா. அதை போய் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடும். அப்புறம் அந்த பையனை பிடிச்சி இவன் அடின்னு அடிக்கும்போது இந்த பொண்ணு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்க ஒரு ரவுடி ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு போயிடும். இதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப தாங்காது. நான் லவ் பண்ற பொண்ணே என்னை ரவுடின்னு சொல்லிட்டாலே, அதுவும் இந்த மாதிரி இந்த இடத்துல இவ கூட இருந்திருக்காளேன்ற போது இவனால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இவளை சியோல்ல மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். மறுபடியும் இவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லும் இவளோட ஸ்டோரி, இந்த மாதிரி நான் ஒருத்தங்க லவ் பண்றேன், இப்ப நான் பிரேக்கப்ல இருக்கேன் அப்படின்ட்டு. இவன் பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல லவ் பண்ணோம், அந்த ஃபீலிங்ஸ் அவளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலதான் என் கூட இப்படி சுத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு இவன் அவன் லவ் சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நாங்க பிரேக்கப்ல தான் இருக்கோம், ஆனா நாங்க மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருவோம் சொல்லிட்டு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவா. இவனுக்கு அதுவும் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சியோல்ல இருந்து இவன் ஜேஜு ஐலாண்ட்லயே ஒரு ஜெனரல் ஸ்டோர் மாதிரி வச்சிருப்பான். இவன் ஒரு மினி டோர் வச்சிருப்பான். அதுல திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊரா வித்துட்டு இருப்பான். இவன் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கிறதே இவனுக்கு நல்லா காட்டியிருப்பாங்க. இவன் ஒரு ஏரியால போய் கான்ஸ்டன்டா வித்துட்டு இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி இவன் கிட்ட வாங்காம வேற ஒருத்தங்க கிட்ட வாங்கியிருப்பாங்க. அந்த ரிஜெக்ஷன் கூட இவனால தாங்க முடியாம பொருள் எல்லாம் தூக்கி வீசிட்டு இனிமே நான் இங்க வரவே மாட்டேன்னு கிட்டத்தட்ட அழுதுட்டே அந்த இடத்துல வெளியில வருவான். மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கும், ஏன் இவன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அப்புறம் சமாதானப்படுத்துவாங்க. ஆனா இவன் சமாதானம் ஆக மாட்டான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க கிட்ட மறுபடியும் வந்துடுவாங்க. இது சின்ன வயசுல அவன் மனசுல இருந்த அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் லைஃப் லாங்கா அவன் டிராவல் ஆகுது. அதனாலேயே அவன் எந்த பொண்ணையும் டேட் பண்ண மாட்டான். பண்ணாலும் 1 மாசத்துக்கு மேல தாங்காது. ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மின் பொண்ணுகிட்டே சொல்லுவான், நான் ஒரு ராங் ஃபுட் எடுத்து வச்சுட்டேன் அந்த லவ்ல, அதனாலதான் எனக்கு எதுவுமே அமையலன்னுட்டு நீங்க என்னையே தான் சொல்றீங்களான்ற போது அவன் அப்படியே ஒண்ணுமே பேச மாட்டான். அப்புறம் 7 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு மறுபடியும் ஜேஜு ஐலாண்ட்ல வரும். இவன் பாப்பான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாம போயிடுவான். அப்புறம் ஒரு ரூம் எடுத்து அவ ஸ்டே பண்ணிட்டு இருப்பா. இப்போ ஒரு நாள் பீச்ல நின்றுட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா கீழே குதிச்சுடுவா. அப்புறம் அங்க இருக்கிற மீனவர்கள்லாம் அவளை காப்பாத்துவாங்க. இவன் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் 911 கூப்பிட்டுட்டு இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்க செலவெல்லாம் பார்ப்பான். அப்புறம் போலீஸ் கேட்கும்போது எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, இந்த மாதிரி கீழே விழுந்தாங்க, காப்பாத்தினேன், காசு கட்டினேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணு ஐவி
எல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது இந்த மாதிரி உன்னோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ இப்ப தங்கி இருக்கிற ஆளு வந்து வெளியில எடுத்து போட்டாங்க, இனிமே உனக்கு தங்குற இடம் கிடையாது, நீ வா நான் ஏதாவது நல்ல இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ஹோட்டல்ல போவான். பாத்தீங்கன்னா கிரில் கேட் இருக்கிற கண்ணாடி இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான். நீ இங்க இருந்து கீழே குதிச்சிடக்கூடாதுல்ல அதனாலதான் அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் இவன் கேட்பான் உனக்கு என்ன பிரச்சனை இப்படி சாகுற அளவுக்குன்ற போது அப்ப அவளோட சைடு ஓப்பன் பண்ணுவா. இந்த மாதிரி நான் என் பாய் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்கான், 5 வயசு ஆகுது, எனக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கு, அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிருவேன், எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆயிட்டு நான் இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், எவ்வளவு நேரம் போகணும்னு தெரியாது, அதனால நான் வீட்டு வேலையை ஒழுங்கா செய்யல. ஒரு தாட்டி பையனை வந்து நான் வெளியில கூட்டிட்டு வரும்போது கூட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல உன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை விட்டு வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன மாதிரி அவன் ஒரு ஹஸ்பண்ட் உன்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ கஷ்டப்படுறீன்னா உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டுவான். அந்த பொண்ணு ஒன்னும் சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அவ ஜேஜுலயே ஒரு வீடு லீஸுக்கு எடுப்பா, அதை அவன் ரெடி பண்ணிட்டு இருப்பா. இவனும் பாத்தீங்கன்னா இவனை எங்கேயும் காணும்னு சொல்லிட்டு அந்த வீடை கண்டுபிடிச்சு வந்துருவான். அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த 8 இயர்ஸ்ல நடந்த விஷயம் வரும், அவன் சண்டை போடுவாங்க, இவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் ஃபோன் பண்ணிட்டு நீ வந்து கேட்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு நான் ஆன்சர் சொல்றேன் நீ வா அப்படின்னு சொல்லும் போது இவனும் வருவான். அன்னைக்கு உண்மையாலுமே அன்னைக்கு எதுவுமே நடக்கல, நீ பார்த்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் இல்லை, எங்க அப்பாவோட அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக என்னைய வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், இதே நான் உன்னை லவ் பண்றேன், நான் எப்படி உன்கிட்ட என்னைக்கு வந்து நீ செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு நான் சொல்ல முடியும், நான் அதனால உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஆனா உன் ஃப்ரெண்டு வந்து நான் வந்து உன்னோட லவ்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான், ஆனா நீ வந்து அது தெரியாம அவனையே பிடிச்சி அடிச்சிட்டு இருந்த, அங்க போலீஸ் வந்தா உன்னைய பிடிச்சி ஜெயில போட்டுருன்னு சொல்லிட்டு தான் நான் டயல்லாம் பண்ணல, சும்மா போன் எடுத்து காதுல வச்சுட்டு நான் மாதிரி சொன்னேன், அதுக்கப்புறம் எங்க அப்பா கூட கிளம்பி போயிட்டேன்ற போது அவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆக்சுவலா என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்ப என்னை பிட்ரேல் பண்ணல, அந்த ஒரு அமைதி அவனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவ கண்டினியூ பண்ணுவா, இந்த மாதிரி நான் எங்க அப்பா கூட வெளியில போனேன், அவர் பீச்சுக்கு போலாமான்னு கேட்டாரு, நானும் சரின்னு நேரா போனோம், எங்க அப்பா கிட்ட பசிக்குதுன்னு, சரி நீ இப்ப ஏதாவது போய் வாங்கிட்டு வான்னு கார்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காரோட பீச்சுக்குள்ள போயிட்டாரு, அங்கேயே வந்து இறந்துட்டாரு, எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்ற போது இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே டிப்ரெஷன்ல தான் வளர்ந்துருக்கா. இவனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளம், அதே தான் இவனை வந்து இந்த கோல்ட் ஆளா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், அங்கேயே கூட இருந்து அவளோட வீடு வந்து ரெடி பண்ற வேலையில இவன் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இவன் ஒரு நாள் சியோலுக்கு போறான், என் பையனுக்கு இந்த மாதிரி பிறந்த நாள் அவனை பார்க்கணும்னு சொல்லுவான். இவனும் நான் சரி நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கூட போவா. அப்புறம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பையனை பாப்பா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. கரெக்டா அவன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கும்போது என் பையன் இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் சண்டை மாதிரி ஆயிடும். அப்ப குழந்தைய அவன் வாங்கும்போது குழந்தை கையை பிடிச்சிடுவா. அப்ப வந்து குழந்தை கை வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோர்ட் ஹியரிங் வரும், யாரு கஸ்டடி அந்த இதுல போயிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவ ஏற்கனவே ஏன் சூசைட் அட்டென்ட் பண்ணிருப்பானா, குழந்தை மனசுல அப்பா ஃப்ரெண்டுன்னும் இவன் வந்து சிக்குன்னு அவன் மைண்ட்ல இருக்கும். அது இவளால தாங்க முடியாம தான் அங்க சூசைட் பண்ணவே ட்ரை பண்ணிருப்பா. கடைசியில பார்த்தா அதே காரணம் காட்டி தான் அப்பா கஸ்டடி போயிடும். அவளால தாங்க முடியாம அழுன்னு அழுதுட்டு இருப்பா. அப்ப இவன் தான் வந்து கூடயே இருந்து அவளை சப்போர்ட் பண்ணிருப்பா. அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல இவனே கேட்பான், டிப்ரெஷன் இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக ஏதாவது வழி பண்ணலாம்ல, எங்க அம்மாவும் ஒன்ன மாதிரிதான் கஷ்டத்திலேயே தான் இருப்பாங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு அதுதான் அவங்க மேல கோவம்னு சொல்லிட்டு இவன் பேசுவான். அப்ப இவ சொல்லுவா, என்ன நான் ஒன்னும் வேணும் விருப்பப்பட்டு இப்படி இல்லை, என்னால முடியல, நான் என்னன்னு பண்ணாலும் நான் ஜோன் அவுட் ஆகுறது, அந்த பயம் எனக்கு வந்துருது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அழுவா. அப்ப வந்து இவன் சொல்லுவான், சில நேரம் வந்து லைஃப் வந்து ரொம்ப சஃபகேட்டிங்கா தான் இருக்கும், ஆனா நம்ம பியர் பண்ணி தான் ஆகணும், உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அழு, ஆனா அழுதுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஏதாவது காரியங்கள்ல வந்து நீ என்கேஜ் பண்ணிக்கோ, நான் அதனாலதான் ஃபுல் டைம் வந்து நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், ஏன்னா சும்மா இருந்தா என் மைண்ட் வந்து ஓவர் திங்கிங்ல போயிடும், அதே தான் உன்கிட்ட சொல்றேன், நீ ஏதாவது காரியம் பண்ணிட்டே இரு, இதுக்கப்புறமா நீ பண்ணலினா உன் பையனும் உன்னை மாதிரி தான் ஆயிடுவான், ஏன்னா இந்த மாதிரி எமோஷனல் இருக்கிறவன் அவன் பையனும் இப்படிதான் ஆவான், அது உனக்கு தேவையான்ற போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வில் வரும், இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரணும்ட்டு. அப்புறம் நைட் ஃபுல்லா இவங்க 2 பேரும் சுயல் ஸ்வீட்லயே சுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில சன்ரைஸ் பார்க்கும்போது அவ சொல்லுவா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அப்படின்ட்டு. இவனும் ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஹாப்பி எ டன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் அவ வந்து இவன் கையை வந்து பிடிப்பான். இப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவன் மேல ஒரு லவ் இருக்கும், அந்த லவ் வந்து மறுபடியும் வந்துட்டு அவ வந்து இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆயிடுவா. ஆக்சுவலா இவளுக்கு உண்மையாலுமே என்னன்னா என் பையனுக்காக நான் வாழணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். அப்ப இவ ரூமுக்கு போகும்போது அப்ப அவ சொல்லுவா, இந்த மாதிரி நம்ம சியோல்ல இருக்கேன், நான் இனிமே ஜேஜு ஐலண்டுக்கு நான் வரலன்ற போது அவன் வந்து அப்ப நீ காலையில
காலையில இது பண்ணது உன் பையனுக்காக தானா, நான் எனக்காகன்னு நான் நினைச்சிட்டேன். சரி பரவாயில்ல, நீ எந்த பிரச்சனைனாலும் நீ கூப்பிடு, இனிமே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் ஜேஜோல இருக்கிறவன் வீட்டுல நான் ரெடி பண்ணி ஸ்டே பண்ணிக்கிறேன்ற போது அவன் சரி அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் இவன் வந்து கேட்பான், உனக்கு டிப்ரெஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்ற போது, எனக்கு வந்து சுத்தி இருக்கிறதெல்லாம் ஜோன் அவுட் ஆயிரும், இங்க எப்படி லைட்டு எல்லாமே இருக்கு, அப்ப லைட் எதுவுமே இருக்காது, நான் இருட்டுல இருப்பேன். அப்ப இவன் சொல்லுவான், எப்படி வந்துச்சுன்னா அது இல்யூஷன் நினை, அதுக்கு மேல வந்துச்சுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்வான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அது இவன் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு அதே மாதிரி ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இது இல்யூஷன் வா, அதுக்கப்புறமா அது தாங்காது. கரெக்டா இது பண்ணும்போது இவனோட வாய்ஸ் நோட் ஒன்று வரும். அப்ப பாத்தீங்கன்னா இவன் ஜெனரல் ஸ்டோர்ல விற்கிற ஐட்டம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த இதை கேட்கும் போது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துருவா. அப்புறம் அவன் நார்மலா எப்படி இருப்பாளோ இருப்பா. அப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்ப என்னன்னா உண்மையாலுமே இவன் மேல அவளுக்கு லவ் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவன் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ஐ மிஸ் யூன்னு அவ சொல்லுவா. ஆஸ் அ ஃப்ரெண்டா இல்ல ஆஸ் அ மேனான்னு இவன் கேட்பா. அதுக்கு அவ பதிலே சொல்ல மாட்டா. அப்புறம் 2வது டைம் 3வது டைம் பாத்தீங்கன்னா ஆஸ் அ மேன்னு அவ சொல்லிடுவா. அவனுக்கு அது ரொம்ப ஹாப்பியா மாறிடும். அப்புறம் இவன் வந்து ஒரு தாட்டி சியோலுக்கு வருவான். அப்போ வந்து இப்போ நான் உன் கண்ணு முன்னாடி வந்தேன்னா நீ என்ன பண்ணுவேன், ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவா. சரி நீ இவளை பார்க்கல, நீ ஆஃபீஸ்க்கு போகும்போது கரெக்டா இவளோட எக்ஸஸ் பண்ணும், இவன் குழந்தையும் இவளை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ இவனுக்கு பார்த்தோன்னா இவளுக்கு ஃபர்ஸ்ட் இது ரிமைண்ட் ஆயிரும், நாங்க 2 பேரும் பிரேக்கப்ல தான் இருக்கோம், ஆனா மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்துருவோம்னு சொல்லுவா. அதே வந்து இப்பயும் அதே தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான். கரெக்டா இவன் வண்டி எடுத்து கிளம்பும்போது இவ பாத்துருவா. அதுக்கப்புறம் இவளுக்கு கான்ஸ்டன்டா இவனை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, இவன் போனே எடுக்க மாட்டான். இங்க வந்தா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை சுத்திடுவாங்க. இது மாதிரி உங்க அம்மாவுக்கு கேன்சரு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் ஒரு நாள் இறக்குறது தான், அதனால என்ன, நான் எங்க அம்மா இறந்தாங்கன்னா நான் ஃபுனரல் வைக்கிறேன், அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஒரு பையன் தான் நீ இப்படி பேசிட்டு இருக்கான்னு எல்லாரும் பிடிச்சி திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து இவனை அப்ரோச் பண்ணுவாங்க டைரக்டா, இந்த மாதிரி உங்க ஸ்டெப் ஃபாதரோட ஃபுனரல் அடுத்த வாரம் வருது, நீ வந்து என் கூட வான்ற போது இவனுக்கு இன்னும் கோவமாயிரும். எங்க அப்பா ஃபுனரலே நான் பண்ண மாட்டேன், நீ வந்து அந்த ஆளோடதுக்கு என்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திட்டுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா அம்மா கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அம்மா வந்து கேன்சருக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. அதுவே எல்லாருக்கும் ரொம்ப பாவமா இருக்கும். அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பிட்றதெல்லாம் வாந்தி எடுப்பாங்க, பிளட் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் கேன்சரா இருந்தது, அப்புறம் லங்ஸ் லிவர் எல்லாருக்குமே பரவிடும். அம்மா வந்து கடைசி வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதா இருப்பாங்க. அப்போ எல்லாரும் ஒரு சிம்பத்தியில வந்து இவங்க கிட்ட பேசுவாங்க, டே உனக்கு நடந்தது அநியாயம்தான், உன்னை எனக்கு புரியுது, ஆனா நீ அம்மாக்கு நீ செய்ய வேண்டிய கடமை செய்யணும், அவங்க வந்து இந்த ஒரு ட்ரிப்பு தானே ஆசைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, நீ பண்ணுடா அப்படின்வாங்க. இவனுக்கு செம கோவம் வந்துடும். என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு யாரும் சொல்லாதீங்க, உங்களுக்கு யாருக்குமே என்னை புரியல, இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி என்னை வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. உங்க அம்மாவையே நீங்க ஆன்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா, உங்க அம்மாவே உங்க அப்பாவோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்லயே அவங்களும் நீங்களும் இருந்திருக்கீங்களா, என்னெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா, தெரியாம எதுவும் பேசாதீங்கன்ற போது அங்க இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு, நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஏதோ அவங்களுக்குள்ள நடந்திருக்கு, அதனால நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு எல்லாரும் ஆமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம், இனிமே வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் இவன் கிளம்பி நேரம் இவன் வீட்டுக்கு வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மின் அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ கூப்பிடும் போது அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்க அம்மா கேன்சரு அப்படின்ற போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். இது மாதிரி எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு எதுவும் பண்ணல, ஆனா இப்ப வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே சரியில்லைன்னு பண்ணாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சொல்லுவான். அப்பதான் வந்து என் ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து எங்க அப்பா கூட கார்ல போனேன், பசிக்குதுன்னு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா போய் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா எங்க அப்பா கிட்ட வந்துட்டு நான் கேட்டிருக்கலாம், அப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து அங்கிள் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா அவர் சைடு நியாயம் இருந்து கேட்க ஆள்கள் இல்லாம கூட இருந்திருக்கலாம், நான் கேட்டிருக்கலாம், என்னால எதுவும் பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு ஒரு ஹக்காச்சு நான் எங்க அப்பாக்கு பண்ணியிருப்பேன், நான் இப்ப அதுக்கு ரிக்ரெட் பண்றேன், நான் அதான் சொல்றேன் உங்ககிட்டயும், நீ இந்த ட்ரிப்புக்கு போ, ஆனா உன் மனசுல என்னென்ன கேள்வி இருக்கோ அது அத்தனையும் உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்னு அவ சொல்லுவான். இவனுக்கும் அது கரெக்டுன்னு போடும். அதனால அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேம்மா அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஸ்டெப் ஃபாதர் அவங்க வீட்டு ஃபுனரலுக்கு போவாங்க. அங்க அவங்க அண்ணன் இருப்பான். அவங்க அண்ணனும் அவன் தம்பியும் தான் சின்ன வயசுல இவனை அடின்னு அடிச்சது. அப்புறம் அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி லாஸ் ஆயிருப்பாங்க. அப்ப வந்து இவன் சொல்லுவான், நீ வந்து சின்ன வயசுல இருந்தே என்னைய பிடிச்சி இவ்வளவு பேசுனியே, நீ என்ன பண்ண, உங்க அப்பாவோட சொத்தை நீ அழிச்சு இல்ல, இப்ப பெரிய ஃபேக்டரியில இருந்து இப்ப ஒரு சின்ன ஃபேக்டரி நடந்துட்டு இருக்குன்ற போது அவனுக்கும் வந்துட்டு நீ என்ன இருந்தாலும் எங்க வீட்டு நகையை திருடுன வந்தானேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலா அவன் உண்மையாலுமே திருடி இருப்பான். திருடி என்னன்னா அவங்க அம்மா கிட்ட மாதிரி நம்ம சியோல் போய் நல்லபடியா வாழலாமா
கொடுக்கலாமா, அதுவும் பாத்தீங்கன்னா அப்போ வந்து அது சின்ன குவான்டிட்டி தான், அந்த குழந்தைக்கு அது கூட தெரியாது. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா இவனை திருடன் திருடன் அவன் கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் தாட்டி இவனுக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. யார திருடுறன்ற, சின்ன வயசுல இருந்து நீயும் உன் தம்பி இவனை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிங்க, அவன் உங்களை ஏதாச்சும் பண்ணானா, அவனை எந்த ஹார்மும் பண்ணிக்கல, அதுவே பெரிய விஷயம்தான், எந்த குழந்தையினால இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தாட்டி எங்க அம்மா எனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணி ஒருத்தங்க கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அம்மாவை அங்கேருந்து கிளம்பி கூட்டிட்டு வருவான். அப்புறம் மறுபடியும் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மன்னிச்சிருங்க அம்மா பண்ணதுக்கு, அம்மா எப்படி இறக்க போறாங்க அப்படின்ற போது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். இந்த மாதிரி அம்மா கேன்சர் இருக்கு, பட் எங்க அம்மாவோட புனரலுக்கு நீங்க இன்வைட்டட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் அவன் தம்பியை போய் பார்ப்பான். அவனும் நாங்க சின்ன வயசுல எங்க கோவத்தை எங்க காட்ட முடியுதுன்னு உங்ககிட்ட காட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனும் வேற என்னால மன்னிக்கலாம் முடியாது, அதே மாதிரி எங்க அம்மா இந்த மாதிரி இறக்க போறாங்க, நீயும் புனரலுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட அடுத்து நீ எங்க போகணுமான்னு சொல்லும் போது என்னோட சொந்த ஊருக்கு போகணும், உன் சொந்த ஊர் ஜேஜோ இல்லைன்னு தானம்மா, இல்ல அப்படின்னு அவ சொல்லுவா. சரி என்ன பண்ண போற, அங்க போய் எங்க அப்பா அம்மா அப்புறம் எங்க அண்ணன் சமாதி இருக்குன்னு அதை பார்க்கணும் அவ சொல்லுவா. அங்க போனா அப்படி ஊரே இருக்காது. இவன் எப்பமா கடைசியா வந்தேன்னு கேட்கும்போது உன்னோட தங்கச்சி பிறந்து 2 வருஷத்துலன்னுவான். இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்போ நீ ஜேஜு விட்டு வெளியிலேயே போனது இல்லையா, அப்பதான் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவான் எங்க அம்மாவுக்கு வீடை விட்டா இந்த மார்க்கெட்ல போய் காய்கறி விற்கிறது, இதுதான் அவங்களோட வேலை, அது தவிர அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாதுன்ட்டு. சரி நீ அங்கன்னு போனா அவங்க ஊர் பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயரா மாறி இருக்கும். மேல போனா வெறும் ரிசர்வாயர் தான், அங்க ஒண்ணுமே கிடையாது, நீ போகணுமாமான்னு கேட்பான். இல்ல எனக்கு போகணும்னு சொல்லும் போது அவ நடந்து போயிட்டு இருப்பா. அவ கால் ட்விஸ்ட் ஆயிடும், அதோடய மேல ஏறிடுவா. அப்புறம் மேல அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அவ சொல்லுவா, இது மாதிரி எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, என்னோட 5-6 வயசுல அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் இருந்தான், எங்க அண்ணன் தான் என்னை பார்த்துட்டு இருந்தான், அவனும் 19 வயசுல பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அப்புறம் 13-14 வயசுல இருந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ரைஸ் அப்புறம் டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இதுதான் என்னோட வேலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். உங்க அப்பாவையும் நான் அங்கதான் பார்த்தேன், ஆனா உங்க அப்பா வந்து என்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என்னை நல்லா பாத்துக்கிட்டாருன்ற போது அவனுக்கு அம்மா மேல ரொம்பவே பாவமாயிடும். ஏன்னா அவளை இந்த ஊர்லயே அவளுக்கு யாரும் கிடையாது, அங்க வந்தாலும் அவங்க அப்பாவை தவிர யாருமே கிடையாது. அப்பதான் வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ஏன் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் கீழே கிளம்பி வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்கும். இவங்க அம்மா வந்து ஒரு நாய் வந்து மழையில நனைஞ்சிட்டு இருக்கும், அது பாவமாவும் ரொம்ப அக்கறையாவும் பார்த்துட்டு இருப்பா. அப்ப இவன் வந்து கேட்பான், இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நீ என்னை பார்த்திருக்கியாமா அப்படின்னு, நீ சின்ன வயசுல இருந்து எனக்கு பண்ணதுக்கு என்னைக்காச்சும் நீ சாரியா ஃபீல் பண்ணிருக்கியானா, நான் ஏன் சாரியா ஃபீல் பண்ணும், நான் ஒரு பைத்தியக்காரி அப்படின்னுவான். இவன் அப்படியே ஷாக்கிங்கா பார்ப்பான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு கடல்னா பயம், ஆனா அதனாலதான் உங்க தங்கச்சியை வந்து நான் கடல்ல விட்டேன், உங்க தங்கச்சி அதுல செத்து போயிட்டா. அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா இருக்கிறேன்னு பயந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணேன். எதுக்கு, எனக்கு ஒரு டீசென்டான ஒரு லைஃப் கிடைக்கும், என் பையனை ஸ்கூலுக்கு போவான், 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவான் தான். ஆனா நீ அவனோட பசங்கனாலே அடிபட்டு வந்து நிற்கும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, உன்னை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி அழுவா. ஐ டிசர்வ் டு பி டை அப்படின்னு. அப்பதான் இவ ஏன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான்னு நம்மளுக்கு தெரியும். இவன் வந்து தன்னோட நோயே தன்னோட தண்டனையா அவ பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் அவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா. ஆனா நம்ம வந்து ஒரு ஃபேன்சியா ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், இந்த மாதிரி உங்க அப்பா வந்து கடன் இது பண்ணிட்டு போயிட்டாரு, அதுல இருந்து அவர் காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணாரு, அப்படியேதான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நார்மலா வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து எப்படி தப்பா போயிடும், அவங்க பயத்தினால ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, அது பாத்தீங்கன்னா இன்னுமே பேக் ஃபயர் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அதோடய அவங்க லைஃப் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் சொந்த பையன் கூடயே அவங்களால பேசிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு அது கொண்டு போய் விட்டுருக்கோம். அப்ப அவன் அப்பதான் ஃபீல் பண்ணுவான், அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கூடயே நம்ம கோவத்தை வந்து வெளியில காட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அம்மா தன்னோட கோவத்தை கூடயும் காட்டாம எல்லாமே மனசுக்குள்ள வச்சு வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற போது அவனுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச மாட்டான். அம்மா உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லு, இந்த ட்ரிப்புக்குள்ள நான் கூட்டிட்டு போறேன், நீ சாகிறதுக்குள்ள உனக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் பார்த்தா அம்மாக்கு மறுபடியும் உடம்பு செய்யாம போயிடும். இவன் நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான். ஹாஸ்பிட்டல்ல இவன் நீ எல்லாம் ஒரு பையனா, அம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு செய்யாம இருக்கு, நீ இந்த மாதிரி அம்மாவை சுத்திட்டு இருக்கிற அப்படின்ற போது அப்புறம் இவன் வந்து சொல்லுவான், அம்மா இனிமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், டாக்டர் திட்டுறாங்கன்னும் போது நான் ஜேஜோ ஐலண்டுக்கு போகணும் அப்படின்னு அவ சொல்லுவா. சரின்னு இவனும் கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அம்மாக்கு படிக்க எழுதலாம் தெரியாது. அப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரா சொல்லுவான், இவன் வந்து ஸ்கிரீன்ல வந்து எழுதிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்கும் போது இவனுக்கு மனசு ரொம்ப இலகி போயிடும்.
அதுக்கப்புறம் நீ ஜேஜூர்ல எல்லா இடத்துக்கும் போயிருக்கியாமா அப்படின்ட்டு. இல்ல நான் ஜேஜூர்ல போனதில்ல. நீ இங்கேயும் போனதில்ல, வெளியில எங்கேயுமே போனது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு கஷ்டமாயிடும். அப்புறம் இந்த மவுண்ட் ஹாலா அதுக்கு போயிருக்கியான்னு கேட்கும்போது அதுக்கும் போனதில்லை. நீ என்ன ஒரு ஜேஜூர் நேட்டின்ற இது கூடி போனது இல்லையா, எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் ஊருக்கு வந்துருவான். ஊருக்கு வந்துவிட்டு இவன் என்ன நேரம் அந்த இதுக்கு கூட்டிட்டு போயிருவான். அப்புறம் அந்த மவுண்டோட அடிவாரத்துல இருந்துட்டு இதுதான் அந்த மவுண்ட் பாருமான்ற போது எனக்கு மேல போய் பார்க்கணும், அந்த ரிசர்வாயர் வந்து ஸ்னோவா இருக்கும் நீ சொன்ன, அதை எனக்கு பார்க்கணும்னு சொல்லும்போது அம்மா வேண்டாம் வேணும்னு இல்லை நான் போகணும்னு சொல்லும்போது அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போவான். ஒரு 30 மினிட்ஸ் வாக்லயே அவங்களால முடியாது. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துடுவாங்க. அப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அப்பா உங்ககிட்ட அஃபெக்ஷனா இருந்திருக்காங்களாம்மா, எந்த மாதிரி அஃபெக்ஷன், உங்க தலையில வந்து தடவி கொடுப்பாங்களா, உங்க அப்பா இந்த மாதிரி இந்த ஒரு டிஷ் வாங்கிட்டு வருவாரு அதுதான் என்னோட அஃபெக்ஷன் அப்படின்னா, என்ன அவ்வளவுதானே உங்க அஃபெக்ஷன் அப்படின்னு அவ கேட்பா. இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் பணக்கார ஃபேமிலியில பிறக்கணும், காசுன்றது எனக்கு ஒரு விஷயமாவே இருக்கக்கூடாது, நல்ல ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணணும், நல்ல குழந்தைங்களை பெற்றுக்கணும், நானும் நல்லா படிச்சிருக்கணும், என்னோட குழந்தைங்களையும் நான் நல்லா படிக்க வைக்கணும், காசுன்றது எனக்கு ஒரு விஷயமாவே இருக்கக்கூடாது, நான் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவன் வந்து உடனே கேட்பான், அம்மா அடுத்த ஜென்மத்திலயும் என்னையே நீ மகனா பெற்றுக்கிறியம்மா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மாட்டேன் அப்படின்னு தலையாட்டிடுவாங்க. ஏமா அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அப்புறம் உன்னை மாதிரி ஒரு கோல்டாட்டட் அம்மா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா நான் கோல்டாட்டடா இல்லாம ரொம்ப கைண்டான ஆளா இருந்தா என்னை நீ மகனா பெற்றுக்குவியான்னு கேட்கும்போது சரி ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு அவங்க போற மாதிரி இருக்கும் அந்த சீனு. இது என்னன்னா 2 பேரோட லாங்கிங்கும் ஹாப்பியா இருக்கிறது தான். அதனால அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல வந்து நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். வாழ்க்கையிலேயே உனக்கு ஹாப்பியான மெமரினா என்ன அப்படின்னு கேட்பான். இந்த ட்ரிப்பு தான் அப்படின்னு அவ சொல்லுவா. என்னமா சொல்ற அப்படின்னா இந்த மவுண்ட் இப்ப ஏறிட்டு இருக்கோம்ல இதுதான் என்னோட ஹாப்பியான ட்ரிப்பு. அவன் வந்து நான் வாழ்க்கை ஃபுல்லாவே அவளுக்கு பேட் மெமரிஸ் தான் இருந்திருக்கு, குட் மெமரிஸே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் அவன் சன் கூட என்ஜாய் பண்ற ஒரு ட்ரிப்பு அப்படின்ற போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் அவன் சொல்லுவான் சரிம்மா நான் எனி கஸ்ட் நான் மேலே ஏறிட்டு வரேன், ஆனா நீ வந்து கீழே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட அமுச்சு விட்டுருவாங்க. இவனை மேல போவான். ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல போக முடியாது, இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்னால அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி. அங்கேயே ஒரு வீடியோக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழே வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டுவான், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு மேல போகவும் இல்லை, இந்த இடத்துலதான் அந்த ரிசர்வாயர் அந்த லேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அப்புறம் நேரா இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அம்மா வந்து அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. இவன் கரெக்டா இறங்கி அம்மா இந்த மாதிரி என் வீடை வந்து நீ பாக்குறியாமான்னு கேட்பான். உடனே வந்து மறுபடியும் வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு சோகமாவே இருப்பாங்க, யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா இப்பதான் பையன்கிட்ட உரிமையா எனக்கு அது வேணும், சாப்பிட்றதுக்கு இது வேணும், என்னை இங்க கூட்டிட்டு போ அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா இவன் நேரா வந்துட்டு இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இவன் வீட்டுக்கு போனா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மின் அவங்க இருப்பாங்க. இவன் வந்து இதுதான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணுவான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசிட்டு இருப்பாங்க. இவன் வெளியில அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தையோட உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு கிட்ட இந்த அம்மா சொல்லுவாங்க என் பையன் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்ட்டு. இவ ஐ நோ அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுவா என் மகன் வந்து ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லும் போது அவ ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அவன் அவ்வளவும் அழுவா. அவங்க அம்மாவிலையும் சிரிப்பும் வரும் அழுமையும் வரும். ஏன்னா அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா தனக்கு அப்புறம் என் பையன் வந்து ஒரு லவ் ஃபவுண்ட் பண்ணிட்டான், அவன் இனிமே நிம்மதியா இருக்க போறான், அந்த சந்தோஷத்துல இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவளுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க அம்மா கூட இவன் டேர்ம்ஸுக்கு வந்துட்டானா அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இவன் வந்து சரி நான் வீட்டுல போய் அம்மா விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போவான். அப்புறம் அம்மா நான் பேசாம இங்கே இன்னைக்கு படுத்துக்கிட்டான்னு அவ கேட்பா. அங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் பையனும் இருக்காங்க, நீ முதல்ல போவாங்க அப்படின்னு இவ சொல்லுவா. அம்மா எனக்கு அந்த ஃபேவரட் டிஷ் அது எனக்கு செஞ்சு கொடுமான்னு சொல்லும்போது இந்த ட்ரிப்பு ஃபுல்லா இந்த இவங்க கேட்டே இருப்பாங்க, நீ அதை சாப்பிட்றியாடான்னு. இட்ஸ் நாட் மை ஃபேவரட், இட்ஸ் நாட் மை ஃபேவரட்னு இவன் சொல்லிட்டே இருப்பான். இப்ப மட்டும் ஏன்டா கேட்கற, அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கும் அழுக வந்துடும், இவனுக்கும் அழுக வந்துடும். அப்புறம் நீ காலையில் வாமா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அனுப்பிச்சு விட்டுருவா. இவனும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்து கிளம்பி வருவான். வந்து அவங்க அம்மா வந்து காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா, எல்லாம் செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட ஆரம்பிப்பான். அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சு அம்மா சூப்பரா இருக்குமா, நீ சின்ன வயசுல பண்ண மாதிரியே இருக்குமா அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுப்புவான், எந்திரிக்க மாட்டாங்க. கடைசியில பார்த்தா அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் தான் இவன் சொல்லுவான், இந்த மாதிரி அங்க அம்மா எப்பயும் போல வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு மறுபடியும் விலகி போயிட்டு
போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் இவன் வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வந்து ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஆக்சுவலா அப்பதான் சொல்லுவான், எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா மேல நான் கோவமாவும் வெறுப்பாவும் இல்லை, அவங்க கூட இருக்க முடியல, அவங்கள கட்டி அணைக்க முடியலன்னு தான் என் வருத்தம், அதுதான் எனக்கு கோவமா இருந்துட்டு இருந்தது. இப்போ அம்மா இருக்காங்க, நான் கட்டி அணைக்கிறேன், ஆனா இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுன்னு அழுவான். அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பையனை கூட்டிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவ வருவாங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்துட்டு புனரல் எல்லாம் பண்ணுவாங்க. எண்டிங் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். அப்போ வந்து இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அவன் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டும் இவங்க கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து உள்ள கைண்டா இருக்கான், வெளியிலயும் கைண்டா இருக்கிறான். முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள கைண்டா இருந்தான், வெளியில வந்து கோவன்ற ஒரு வேலி ஷீல்டு போட்டிருந்தான். இப்போ அந்த ஷீல்டு இல்லாம அந்த உள்ள எப்படி கைண்டா இருக்கானோ அதே கைண்ட்னஸ் வந்து அவனை சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவன் காட்டுறான். அவங்க அம்மாவும் சரி இந்த பொண்ணும் சரி ஃபைனலா அவங்களை ஹீல் பண்ணிட்டாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.